This is Dr. Arjun Reddy. Hi. See, எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த பொங்கல் திருநாளில் உங்களுக்கு ஒரு 2 கதை சொல்ல போகிறேன். அண்ட் இந்த 2 கதையுமே யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவில் பயங்கரமாக உங்களுக்கு ஒரு லேர்னிங்கை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 கதையும் ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க. அண்ட் இந்த 2 கதை எப்படி வந்து நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் லிங்க் ஆகுன்றதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுன் ரெட்டி அப்படிங்கிற ஒரு மூவி 2017 தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர். இன்ஃபேக்ட் அந்த மூவி ப்ரொடியூஸ் பண்ண டைரக்ட் பண்ண ஆட்களே என்ன சொன்னாங்க, நாங்கள் எதிர்பார்க்கலைங்க இந்த மூவி இவ்வளோ பெருசாலாம் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் கிரிட்டிக்ஸுமே என்ன சொன்னாங்கன்னா, படம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் பெருசாக கதையெல்லாம் ஒன்றும் புது கதையில் இல்லை, பழைய கதையை தான் எடுத்திருக்காங்க, பட் படம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. சரிங்களா? அண்ட் அது கொஞ்சம் மேல் சென்ட்ரிக்காக ரக்கடாக இருக்குன்னு ஒரு சில கிரிட்டிசிசமும் வந்தது. பட் டெஸ்பைட் ஆல் திஸ் மூவி வந்து பிளாக் பஸ்டர் ஹிட். அண்ட் அந்த அர்ஜுன் ரெட்டி மூவியை வந்து தெலுங்கில் டைரக்ட் பண்ண யாருன்னா சந்தீப் ரெட்டி வாங்கா அப்படிங்கிற ஒருத்தர் தான் அதை எழுதி ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்து டைரக்ட் பண்ணி அந்த மூவி எடுத்திருந்தார். அண்ட் அதே டைரக்டர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஹிந்தியில் போயிட்டு கபீர் சிங் அப்படின்னு எடுத்தார். அகெயின் ஹிந்திலையுமே அது வந்து இந்த லெவல் அந்த லெவலில் வேறு லெவல் வெறித்தனமான ஹிட் ஆகிடுச்சு. ஸோ கபீர் சிங், அர்ஜுன் ரெட்டி ரெண்டுமே வந்து ஹிந்திலையும் சரி தெலுங்குலேயும் சரி பயங்கரமான ஹிட். அண்ட் 2 இடத்துலையுமே டைரக்ட் பண்ணது யாருனாக்கா சந்தீப் ரெட்டி வாங்கா அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஃபைன். இப்போது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அதே அர்ஜுன் ரெட்டியை டைரக்டர் பாலா வந்து விக்ரமோட பையன் துருவ் விக்ரமை வச்சு வர்மா அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்தார். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி as well as விக்ரம் இவங்கெல்லாம் படம் நல்லா வரல, வேண்டாம், இதை ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ட்ராப் பண்ணிட்டாங்க, படத்தை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரி பாலா டைரக்ட் பண்ணி சரியாக வரல, அந்த படத்துலேயே வேலை பார்த்த கிரிஷயா அப்படிங்கிற ஒரு அசிஸ்டண்ட், அதாவது அந்த ஒரிஜினல் அர்ஜுன் ரெட்டி படத்தில் சந்தீப் வாங்கா ரெட்டிக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்த கிரிஷயாவை வச்சு டைரக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த படத்தில் வேலை பார்த்தவரே வந்து டைரக்ட் பண்ணால் இது நல்லா வரும் அப்படின்னு நினச்சி திருப்பி அந்த கிரிஷயா அப்படிங்கிறவரை கூப்பிட்டு திருப்பி துருவ் விக்ரம் வச்சு இன்னொரு டைம் வந்து ஆதித்ய வர்மா அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எடுத்தாங்க. எகெயின் அதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஃப்ளாப் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் கிரிட்டிக்ஸுமே யாருமே அதை நல்லா இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வர்மா பாலாவோட வருஷனும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க, அதுவுமே எல்லாம் கழுவி ஊற்றிட்டாங்க, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட், ஃபைன். ஸோ இது ஒரு ஸ்டோரி அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1998-99 if I am right, ஒரு 25 வருஷம் முன்னாடி அப்ராக்சிமேட்லி ரமணா அப்படின்னு ஒரு மூவி விஜயகாந்தை வச்சு வந்துச்சு. அதுவும் வந்து பேய்த்தனமான ஹிட்டு. அந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னா டைரக்டர் முருகதாஸ். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. என்னென்னா, அந்த படம் வந்து கதை வந்து முருகதாஸோட ஃப்ரெண்டு ரூம்மேட்டை நந்தகுமார்னு ஒருத்தர் எழுதி வச்சுருந்தார் விஜயகாந்தை வச்சு எடுக்கணும்னு. அதை திருடிட்டு வந்து தான் முருகதாஸ் எடுத்துட்டாரு. பாவம் நந்தகுமாரோட வாழ்க்கையே போயிடுச்சு. அவர் கஷ்டப்பட்டு யோசிச்சு ஸ்கிரிப்ட் எழுதினா தான் முருகதாஸ் திருடி படம் எடுத்துட்டாரு. அதனால தான் ரமணா ஹிட்டு. ஆக்சுவலாக ரமணா வந்து ஒரிஜினலாக முருகதாஸ் கதை இல்லைன்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அது விஜயகாந்த் காதுக்கும் போச்சு. அப்புறம் விஜயகாந்த் என்ன பண்ணாருன்னா, அந்த கதை ஒரிஜினலாக எழுதினாருன்னு சொன்னாங்களே, லைக் நந்தகுமார் முருகதாஸோட ரூம்மேட், அவரை கூப்பிட்டு அந்த படம் வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டாங்க. அது எனக்கே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, சங்கடமாக இருந்தது. அதனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீங்கள் என்னை வச்சு இன்னொரு நல்ல கதை எழுதி படம் எடுத்து ஹிட்டு கொடுத்து நீங்கள் நல்லா இருக்கணும், டெஃபினட்டாக உங்கள் மனசு சங்கடப்பட்டு காயப்பட்டு அதில் வந்து ஒரு வெற்றியை நான் வந்து இது பண்ணுறது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்தகுமார், அதாவது முருகதாஸ் யார்கிட்ட இருந்து கதையை திருடினாருன்னு சொன்னாங்களோ அவருக்கு விஜயகாந்த் கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி தென்னவன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறார் கதை எழுதி. பட் அந்த தென்னவன் ஃப்ளாப். அதுக்கப்புறம் நந்தகுமார் நிறைய 2-3 படங்கள்லாம் எடுத்தார். பட் எதுவுமே சரியாக போகல, எல்லாமே ஃப்ளாப். ஆனால் முருகதாஸும் அதுக்கப்புறம் சில படங்கள் எடுத்தார், சில படம் ஃப்ளாப்பு, சில படம் ஹிட்டு. பட் ஓரளவுக்கு அவர் அப்படியே ஒரு மாதிரி சர்வைவ் ஆகிட்டார். அண்ட் எவ்ரி டைம் முருகதாஸ்க்கு வந்து இந்த கதை திருட்டு பிரச்சனை நிறைய டைம் வந்து போயிட்டுருக்கு. ரைட், ஃபைன். இப்போ இந்த 2 ஸ்டோரியும் வச்சுக்கிட்டு நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவில் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு வெர்ஷனில் எப்படி நம்ம
புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது நான் என்ன சொல்ல போகிறேன்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போவே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க, பார்க்கலாம் யார் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கதை அர்ஜுன் ரெட்டி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி அப்படிங்கிற அந்த படத்தோட கதையை ஒரிஜினலாக எழுதி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைரக்ட் பண்ணது சந்தீப் ரெட்டி வாங்க. அவர் வந்து ஹிந்திலையும் தெலுங்குலையும் அவர் தான் பண்ணார், பிளாக் பஸ்டர். ஆனால் அதே கதையை ரைட்ஸ் வாங்கி தமிழில் 2 டைரக்டர் பண்ணாங்க. ஒருத்தர் பாலா, ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் அதே படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண கிரீஷயா அப்படிங்கிறவரும் டைரக்ட் பண்ணார். அப்போவும் அந்த படம் ஃப்ளாப். வர்மாவும் ஃப்ளாப்பு, ஆதித்ய வர்மாவும் ஃப்ளாப். அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு கம்பேரிசன் கூட வந்தது. எப்படின்னா பாலாவோட ஃபஸ்ட்டு படம் சேதுவோ இந்த அர்ஜுன் ரெட்டிக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கூட ஒரு கம்பேரிசனும் வந்துச்சு. பட் நான் இன்னும் ஈவன் அந்த டீமில் ஒர்க் பண்ண ஒரு சிலரே வந்து லைக் சில இன்டர்வியூஸில் இல்லை எங்களுக்கு சேது வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி, சேது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி இருந்துச்சு, சேது தான் எங்களுக்கு அது ஒரு இது மாதிரி இருந்தது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க சில இடத்துல. ரைட். பட் டெஸ்பைட் ஆல் பாலாவோட டைரக்ஷனில் வந்த வர்மா போகலை. அது ஓடிடிலையும் நல்லா இல்லைன்னு சொல்லி கிரிட்டிக்ஸ் சொல்லிட்டாங்க. ஃபைன். இப்போது நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். எல்லாருக்கிட்டையும் ஒரே கதை தான். லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிற ஒரு கதை, அவர் எழுதின இந்தியன் பாலிட்டின்ற ஒரு கதை, பிபின் சந்திரா எழுதின மாடர்ன் இந்தியா, கோச்சிலாங் எழுதின ஜியாகிரஃபி புக், எல்லாமே ஸ்பெக்ட்ரம், எல்லாமே எல்லாருக்கிட்டையும் இருக்குது. எல்லாருமே அதை தான் படிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதில்ல. ஒரு சிலர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றாங்க. அந்த ஒரு சிலர் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னென்னா இந்த டைரக்ஷன் மாதிரி தான். அதாவது கதை ஒன்றா இருந்தாலும் யார் கரெக்டாக அதை டைரக்ட் பண்ணுறாங்க அதுதான், அதை பொறுத்து தான் சக்ஸஸ் அப்படிங்கிறது. என்னென்னா எல்லோரும் ஒரே புக்கு எப்படி படித்தாலும் கரெக்டாக அந்த எக்ஸாம் ஹாலில் பர்ஃபார்மன்ஸு, ரிட்டன்ஷன், ரிட்ரைவல், ஆர்டிகுலேஷன், மெயின்ஸில் எஸ்பெஷலி மெயின்ஸில் வந்து அந்த கொஸ்டினோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிகுலேஷன் கொடுக்குறாங்களோ, நல்ல ஹோம்ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சக்ஸஸ். லக்ஷ்மிகாந்த் படிக்கிற 10,000 பேர் 10 லட்சம் பேருக்கும் சக்ஸஸ் வரவே வராது. அந்த டைரக்ஷன் எபிலிட்டி. யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கிட்டையும் ஒரே ஸ்கிரிப்ட், ஒரே புக்கு, தட் இஸ் பிபின் சந்திரா, லக்ஷ்மிகாந்த், கோச்சிலாங், என்ன வேணால் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. பட் ஆனால் சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தான். அந்த ஒரு சிலர் யாருன்னா கரெக்டாக அதை டைரக்ட் பண்ணுறவங்க, அதை உள்வாங்கிறவங்க. எப்போவுமே அந்த மூவியில் வந்து ஒரு டைரக்ஷன், ஒரு கதை டைரக்ட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது அந்த டைரக்டர் வந்து அந்த ஸ்டோரியை உள்வாங்கணும், அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே இன்னேட்டாக கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் அதை கரெக்டாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்லுமே படிக்கிறதுங்கிறத தாண்டி அதை உள்வாங்கி இருக்கணும். உள்வாங்கி கரெக்டாக அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிலிம்ஸாக இருந்தால் அந்த நேரத்தில் ரிட்ரை பண்ணி அந்த இதை லிங்க் பண்ணி எடுக்கணும். மெயின்ஸாக இருந்தால் கரெக்டாக ஆர்டிகுலேட் பண்ணி பேப்பரில் கரெக்டாக எழுத தெரியணும். அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் சக்ஸஸ். ஸோ ஒரே ஸ்கிரிப்டை தான், ஒரே டெக்ஸ்ட் புக்கு தான் எல்லாருக்கிட்டே இருக்குது. ஸ்பெக்ட்ரம் இருக்குது, பிபின் சந்திரா இருக்குது, லக்ஷ்மிகாந்த் இருக்குது, கோச்சிலாங் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரிஜினாலிட்டி, இண்டிவிஜுவாலிட்டி, ஸ்கில் செட், யாரால் அதை கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு தான் சக்ஸஸ். ரைட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நோட்ஸ். அதாவது நீ இந்த சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண, இந்த டாப்பரோட டவுன்லோட் பண்ண, இல்லை நீ உன் ஃப்ரெண்டு நோட்ஸை 3Dயே பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறதான் எகெயின் வந்து அந்த எக்ஸாமில் பர்ஃபார்மன்ஸாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் அதுதான் உங்களோட சக்ஸஸை தீர்மானிக்கும். ஸோ இந்த நோட்ஸ் டவுன்லோடிங் இல்லை நோட்ஸ் தீஃபிங், நான் தீஃபிங்னு கூட சொல்லுவேன், டோன்ட் மிஸ்டேக் மீ. ஏன்னா இன்னொருத்தர் நோட்ஸை எடுக்கிறதுங்கிறது தீஃபு தான் இல்லையா? நம்ம எழுதணும், நம்ம புரிஞ்சு நம்ம ஒரு நோட்ஸ் எழுதுறதா நம்மளோட ஒரிஜினல் வெர்ஷன். அண்ட் இன்னொருத்தரோட நோட்ஸை திருடிட்டாலும், சப்போஸ் தீஃபிங் பண்ணிட்டாலும் திருப்பி அதில் நம்மளோட ஒரிஜினாலிட்டியை ஆட் ஆன் பண்ணி தான் கொடுக்கணும். அப்படி இல்லாமல் வெர்பாட்டிமாக இன்னொருத்தரோட நோட்ஸை டிபெண்ட் பண்ணி அதை படித்து நான் சக்ஸஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம்னு தான் நான் சொல்லுவேன். டெஃபினட்டாக நம்மளோட ஒரிஜினாலிட்டி, நம்மளோட ஒரிஜினல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னதான் முருகதாஸ் வந்து நந்தகுமாரோட கதையை திருடிட்டார்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகதாஸ் வந்து அதை கரெக்டாக டைரக்ட் பண்ணி அவரோட ஒரிஜினல் க்ரியேட்டிவிட்டி, சில ஸ்கில்ஸ் எல்லாம் அதில் ஆட் ஆன் பண்ணி அந்த கதையை அவர் உள்வாங்கினதுனால தான் அந்த படம் ரமணாங்கிற படம் வந்து ஹிட் ஆச்சு. சும்மா அப்படியே இன்னொருத்தர் எழுதின ஸ்கிரிப்டை அப்படியே முருகதாஸ் எடுத்தாலும் அது ஹிட் ஆகிருக்காது. முருகதாஸோட ஒரு சில விஷயங்கள், இண்டிவிஜுவாலிட்டி அதில் உள்ளே போயிருக்கணும். முருகதாஸ் அந்த கதையை வாங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து அவரால் கரெக்டாக அதை டைரக்ட் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ
இதுதாங்க யூபிஎஸ்சிலையுமே. எல்லாருக்கிட்டையும் ஒரே ஸ்கிரிப்டு, ஒரே கதை, ஒரே டெக்ஸ்ட் புக் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் சக்ஸஸ் கிடைக்காது. எல்லாரும் டாப்பர் நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க, ரைட்? எல்லாருமே எல்லா வெப்சைட், எல்லா பிடிஎஃப்க்கும் இருக்கும். இல்லை இதை நான் ஆக்சுவலாக என்னை பொறுத்தளவு இன்னொருத்தர் நோட்ஸை டவுன்லோட் பண்ணி இல்லை இன்னொருத்தர் நோட்ஸை டிபெண்ட் பண்ணி படிக்கிறதுங்க என்னை பொறுத்தல தீஃபிங் தான் நான் சொல்லுவேன். யூ மே அக்செப்ட், யூ மே நாட் அக்செப்ட், பட் ஸ்டில் இது கொஞ்சம் ஹார்ஷாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்மளோட ஒரிஜினாலிட்டின்னு அதில் ஆட் ஆகணும், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அதில் உள்ளே போகணும், நம்மளோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி கரெக்டாக வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகி ஆர்டிகுலேட் ஆகணும், ரிட்ரைவல் ஆகணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாம் ஹால் பர்ஃபார்மன்ஸில் கரெக்டாக அது எல்லாமே நடந்தால் மட்டும்தான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் சக்ஸஸ் அப்படிங்கிறது. ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரே டெக்ஸ்ட் புக் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் டாப்பர்ஸ் நோட்ஸ் இருக்குது, எல்லாருமே டாப்பர்ஸ் இன்டர்வியூ யூடியூப்பில் பார்க்குறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்துருச்சு. நிறைய டாப்பர்ஸ் வருஷம் வருஷம் டிஃப்ரெண்ட்டாக தினிசாக விதவிதமாக இன்டர்வியூலாம் பார்க்குறோம். பட் ஆனால் சக்ஸஸ் அப்படிங்கிறது பார்க்குற எல்லாருக்கும், டவுன்லோடு பண்ணுற எல்லாருக்கும், இல்லை ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் வாங்கி வைக்கிற எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரிஜினாலிட்டி, இண்டிவிஜுவாலிட்டி அதை அப்சார்ப் பண்ணி இன்னேட்டாக உள்வாங்கி அதை அழகாக வெளிக்கொண்டு வர அந்த ஒரு சிலருக்கு மட்டும்தான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் சக்ஸஸ் அப்படிங்கிறது, ரைட்? இன்ஃபேக்ட் இப்போது இந்த வருஷம் மெயின்ஸ் கிளியர் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ போகிறாங்க இல்லையா, நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே முன்னாடி கிளாஸில் இருக்கும்போதே சில விஷயங்கள் நோட் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்கள் நல்லா எழுதுறீங்க, உங்களுக்கு இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, உங்களோட ஸ்கில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அப்படி நான் யாருக்கெல்லாம் சொன்னனோ அவங்க எல்லாருமே இந்த வருஷம் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போகிறாங்க. ஏன்னா எனக்கு அது தோணுச்சு, ஏன்னா இப்போ போன வாரம் மார்க் இன்டர்வியூலாம் செஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு கான்செப்ஷுவலி இவங்க எல்லாருமே நம்மளும் முன்னாடியே லிங்க் பண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தோம்ல, இவன் கிளியர் பண்ண அவன்கிட்ட ஸ்கில் இருக்குது அப்படின்லாம் சொல்லி நினச்சி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இவங்க எல்லாமே கிளியர் பண்ணியிருக்காங்களே. ஸோ என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ண எல்லாரும் கிளியர் பண்ணல, என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணதில் எவன் ஒருத்தன் இண்டிவிஜுவாலிட்டி ஸ்கில்லை வெளியில் கொண்டு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொண்டு வரானோ அவன் தான் கிளியர் பண்ணான். ஸோ எகெயின் த பாயிண்ட் இஸ், எனக்கு இந்த போன வாரம் அந்த மார்க் இன்டர்வியூ முடிச்சிட்ட அப்புறம் எனக்கு இந்த விஷயம் தோணுச்சு கிளாஸில் பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ அதை தான் நான் இங்கே வந்து வீடியோவாக போடணும்னு நினச்சேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கில், புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், உள்வாங்குதல், அப்சர்வ் பண்ணுற, இன்னேட்டாக உள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நடந்தால் மட்டும்தான் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போகிறாங்க. பார்ப்போம், லெட் அஸ் see எவ்வளோ பேர் ஃபைனலிஸ்ட்டில் வர்றாங்கன்னு தெரில. லெட் அஸ் go for the best. அண்ட் அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நல்லபடியாக அவங்க இன்டர்வியூ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறதுல எனக்கும் வந்து ரொம்ப ஆசை இருக்குது, ரைட்? விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.